ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஒரு பேர் வைப்போம். அந்த மாதிரி இந்த சாம்சங் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு காரணம், தென்கொரியா நாட்டின் தலைநகரான சியோலில் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் வந்து சாம்சங் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்காங்க. அந்த ஊர் பேரை தான் இந்த நிறுவனத்துக்கு வச்சிருக்கிறாங்க, சாம்சங் அப்படிங்கிறது. 1938 லீ பையுங் செல் அப்படிங்கிறவரால இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த நிறுவனம் எதுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, காய்கறியை விற்கிறதுக்கும் கருவாடை விற்கிறதுக்கும் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த கடை தந்த வெற்றியை தொடர்ந்து 1947 சுகர்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை வந்து கட்டமைக்கிறது. அதுக்கப்புறம் 1954 இன்றைக்கும் தென்கொரியாவில் மிகப்பெரிய ஒரு கம்பளி தொழிற்சாலை இருக்கக்கூடிய, அதாவது கம்பளினா நம்ம இதெல்லாம் சொற்றெல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருக்கக்கூடிய தென்கொரியாவிலேயே இன்னைக்கும் அந்த தொழிற்சாலை தான் மிக பெருசாக இருந்துட்டு வருது, பழமையானதாகவும் இருந்துட்டு வருது.